கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, உங்களுக்கான வாசலை நான் திறக்க போகிறேன். அந்த வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட போகிறது. மூடப்பட்ட வாசல்கள், மூடப்பட்ட கதவுகள், மூடப்பட்ட வழிகள் எல்லாவற்றையும் நான் திறந்து கொடுத்து, இதோ நான் உனக்கு திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்று வேத புத்தகத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேற முடியாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியாதபடிக்கு, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதையுமே செய்ய முடியாதபடி உங்களுக்கான வழிகளும் வாசல்களும் கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறதா? நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நம்முடைய தேவன் வழியே இல்லாத இடங்களில் வழியை உருவாக்குகிறவராக இருக்கிறார். வழியே இல்லாத இடத்திலே வழியை உங்களுக்காக எனக்காக உருவாக்கி, ஆமென், வழிகளை திறந்து கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கான ஆசீர்வாதத்தின் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறதா? எந்த வழியும் இல்லை பிரதர், என் வாழ்க்கையில எந்த விதமான நோ சான்ஸ் இன் மை லைஃப், என் வாழ்க்கையில இனி ஒரு வாய்ப்பே இல்லை, எனக்கு வழிக்கான வாய்ப்பே இல்லை, அவ்வளவுதான் என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் வழிகளை திறக்கிறவர் என்று சொல்லி வாசித்து பாருங்கள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவரமாய் இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நான் திறவுகோலை உடையவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அப்படின்னா என்னங்க? என்னால வாழ வைக்கவும் முடியும் ஒரு மனுஷனை, வாழ வைப்பதற்கான திறவுகோலை நான் வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ வாழ்வதற்கான ஒரு சாவி என்கிட்ட இருக்குன்னு சொல்றாரு. அந்த சாவியினால நான் திறக்கும் பொழுது நீ உன்னை என்னால வாழ வைக்க முடியுமான்னு கர்த்தர் சொல்றார். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய் இருக்கிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. பாத்தீங்களா? தாவீதின் திறவுகோலை உடையவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். தேவன் திறக்கிறவராக இருக்கிறார், வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார், வாசல்களை திறக்கிறவராக இருக்கிறார். இதோ உங்களுக்கான வழிகளை வாசல்களை தேவன் திறக்கிறார். வழியே இல்லாத இடங்களிலே தேவன் வழிகளை உருவாக்கி கொடுக்கிறார், உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை விசுவாசிங்க. பாருங்க, முதலாவதாக நாம் கடந்து போகும்போது யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல செங்கடலுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கிறார்கள். எகிப்தில் அடிமைப்பட்ட அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்பாக செங்கடல். ஜனங்கள் தப்பிக்கொள்வதற்கான வழியே இல்லை, தப்பிப்பதற்கான வழியே இல்லை. பின்பாக வந்தால் பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று விடுவார்கள். முன்பாக போனால் செங்கடலே மூழ்கி அவர்கள் இறந்து போய் மரித்து போய் விடுவார்கள். பாருங்க, வழியே இல்லாத அந்த மக்களை தேவன் எப்படி காப்பாற்றுறார் பாத்தீங்களா? தேவன் பார்வோனுடைய கைகளிலே ஜனங்களை விட்டு கொடுக்காதபடி, பார்வோனுடைய கைகளிலே தேவன் ஜனங்களை விற்று போடாதபடிக்கு, ஆமேன், ஜனங்களுக்காக ஒரு அற்புதத்தை செய்தார். ஜனங்களுக்காக ஒரு வாசலை திறந்தார். ஜனங்களுக்காக ஒரு வழியை திறந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். ஐயோ, வழியே இல்லையே, நாலா பக்கம் எனக்கு வழியே இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக தேவன் செங்கடலை பிளப்பார். இரண்டாக செங்கடல் பிளக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கலந்து அந்த பக்கம் போனார்கள். அவர்களை பின்பற்றி வந்த பார்வோனும் அவருடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே முழுகடிக்கப்பட்டது. தேவ பிள்ளைகளே, இது சரித்திரம். வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற சரித்திரம். வேதத்தில் தேவன் இவைகளை செய்திருப்பது உண்மையானால் உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். செங்கடலை திறந்த கர்த்தர் இதோ உங்களுக்கான வேலைக்கான வழியை திறப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கான வழியை கர்த்தர் திறப்பார். உன் கடன் பிரச்சனை அடைப்பதற்கான வழியை திறப்பார். நீங்கள் வீட்டை கட்டுவதற்கான வழியை திறப்பார். நீங்கள் ஒரு பிசினஸை தொடங்குவதற்கான வழியை கர்த்தர் திறப்பார். நான் விசுவாசிக்கிறேன். ஐ வில் பிலீவ். நான் விசுவாசிக்கிறேன். செங்கடலை திறந்த கர்த்தர், செங்கடலை பிளந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே
இருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கான வழியை கர்த்தர் திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன் தேவ பிள்ளைகளே. பாருங்க, சிங்க கபியில தூக்கி போட்டாங்க தானியேலை. சிங்க கபியில போட்டுட்டாங்க. தானியேலுக்கு தப்பிக்கொள்வதற்கான வழியே இல்லை. எந்த பக்கமும் போக முடியாது. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, நாலா மூலைக்கும் ஆமென் அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த பக்கமும் தாவீது போய் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் தானியேல் போய் வெளியே வர முடியாதபடிக்கு பிரச்சனை, வெளியே வரவே முடியாது. சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி தேவன் காத்தாராம். சிங்கங்கள் எல்லாம் கர்ஜிக்கிற சிங்கங்கள், பசியோடு கூட இருக்கிற சிங்கங்கள் ஆமென் இந்த அல்லேலூயா தானியேலை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிற இந்த சிங்கங்களை கர்த்தர் அவைகளின் வாய்கள் எல்லாம் கட்டி போட்டாராம். ஒரு தேவ மனுஷனுக்காக, ஒரு திறப்பில் நிற்கக்கூடிய ஒரு மனுஷனுக்காக, இதோ ஒரு தேவதாசருக்காக அங்கே இருந்த எல்லா மிருக ஜீவன்களுடைய வாய்களை எல்லாம் கர்த்தர் கட்டி போட்டாராம். அல்லேலூயா. சிங்கங்கள் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தானியேலை வந்து நக்கி கூட பார்க்கல, முகந்து கூட பார்க்கல, தாவீதை பீறி போடல. அல்லேலூயா தானியேலை சேதப்படுத்தல. தானியேலுக்கு எந்த சேதமுமின்றி சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தானியேல் அந்த சிங்க கபியிலிருந்து வெளியே வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான எல்லா பக்கமும் நான் லாக் ஆயிட்டேன், எல்லா பக்கமும் நான் லாக் ஆயிட்டேன், வெளியே வர முடியாது. நோ சான்ஸ் இன் மை லைஃப். என்னால் வெளியே வரவே முடியாது, முடியவே முடியாது. வழியே இல்லை பிரதர், நோ சான்ஸ் இல்லை, இடமே இல்லை, வழியே இல்லை. ஆனா நான் சொல்றேன், அன்னைக்கு சிங்க கபியில வழியை உண்டாக்கின கர்த்தர், சிங்க கபியில காப்பாற்றுவதற்கான வழியை உண்டாக்கின தேவன் உங்களுக்கான வழியை கர்த்தர் உண்டாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குவார், உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் சுகமாக்கப்படுவீர்கள். இயேசுவின் நாமத்திலே தேவன் உங்களுக்கான வழிகளை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தாவீதின் திறவுகோலுடையவர். உங்களுக்கான சாவியை கொண்டு திறக்கிறார். உங்களுக்கான வழிகளை வாசல்களை தேவன் திறக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோம் எரிகிற அக்கினி சூளையிலே போடப்பட்டார்கள். எல்லா பக்கமும் எரிந்து கொண்டிருக்கிறது நெருப்பு, 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஐயோ வெளியே வரவே முடியாது. ஆமென். நெருப்பிலிருந்து வெளியே வரவே முடியாது. நெருப்பிலே போட்டவனுமே அவன் சாம்பலாகி போய் விடுவார்கள். நெருப்பிலே தூக்கி போடப்பட்டார்களே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் தூக்கி நெருப்பிலே போடப்பட்டார்களே. வழியே இல்லாத இடத்துல கர்த்தரே அவர்களுக்கு வழியாய் இருந்தார். இயேசு அங்கே வழியாய் வந்தார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன்னு சொன்ன தேவன் அவர்களுக்கு வழியை உருவாக்கி கொடுக்க அவரே அந்த அக்கினியில இறங்கி வந்தார். அவரே அந்த அக்கினியில் இறங்கி வந்து அவர்கள் நடுவில் உலாவினார். அக்கினி அவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அவர்களுக்கான வழியை உருவாக்கி கொடுத்தார். தேவ பிள்ளைகளே, அவர்கள் அக்கினியிலிருந்து வெளியே வந்தார்கள். வேதம் சொல்கிறது அவருடைய தலையில் இருக்கிற முடி கூட கருகி போகவில்லையாம். அந்த அளவுக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்து அருமையாய் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். இதோ டாக்டர்கள் சொல்லிவிட்டாங்களா, ஐயா இனி நீங்க உயிர் பழைக்க மாட்டீங்க, உங்க இருதயம் பழுதடைந்து விட்டது, கிட்னி பாதிக்கப்பட்டு விட்டது, கர்ப்பப்பை சேதமடைந்து விட்டது, உங்களுக்கு இருக்கிற அந்த கொடிய நோயினால் நீங்கள் மரித்து போக போகிறீர்கள், உங்களுக்கு ஒரு வழியே இல்லை, நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கான வழிகள் இல்லை என்று சொல்லி எல்லா இடத்திலும் உங்களுக்கு சைன் வாங்கி இருக்கலாம். நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு கர்த்தர் வழியை உண்டாக்கி கொடுத்தாரானால் இதோ நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கு, இதோ நீங்கள் இந்த மருத்துவமனையிலே காப்பாற்றப்படுவதற்கு, படுத்த படுக்கையா இருக்கிற உங்களை காப்பாற்றுவதற்காக தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவமனை அறையில, இந்த ஐசியூ வார்டுல அல்லேலூயா நீங்கள் தன்னந்தனியா இருக்கிற இந்த இடத்துல கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரப்போகிறது. கண்களை மூடிக்கொண்டிருக்கிற சகோதரன் கண் விழித்து பார்க்க போகிறார். கோமாவில் இருக்கிற சகோதரன் கோமாவிலிருந்து வெளியே வரப்போகிறார். இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உயிர் உள்ளவராய் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில ஏதாகிலும் ஒன்று செய்வார். வழிகளை திறப்பார். மருத்துவ துறையில் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா வழிகளை வாசல்களை கர்த்தர் திறக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க சுகத்தை. அவர் யெகோவா ராஃபாவா இன்றைக்கு உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், உங்களுக்கு விடுதலை தருகிறார், உங்களுக்கு விடுதலை கட்டளிடுகிறார். கண் விழித்து பார்ப்பாராக, கோமாவிலிருந்து வெளியே வருவாராக. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் வழிகளை திறக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். ஸ்தோத்திரம். சிறைச்சாலையிலே மாட்டிக்கொண்ட பேதுரு, சபையார் எல்லாரும் பேதுருக்காக ஊக்கமாய் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். சபையார் ஊக்கமாய் அவனுக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் தானாய் அப்படியே திறவுண்டதாம்.
ஆமென். சிறைச்சாலையில் இருக்கிற பேதுருவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. தானாய் கதவுகள் எல்லாம் திறக்கிறது, தானாய் கட்டுகள் எல்லாம் அழுந்து போகிறது. அவர் அழகாய் வெளியே வந்தார். யாருக்கும் என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டதுங்க, பூட்டுகள் எல்லாம் திறக்கப்பட்டதுங்க. யார் திறந்தது? அந்த பூட்டை திறந்தது யார்? பேதுருவின் கைகளிலே கட்டப்பட்ட சங்கிலியை திறந்தது யார்? தேவனே திறந்தார், தேவனே திறந்தார். சங்கிலிகளை திறந்தார், பூட்டை திறந்தார். அல்லேலூயா. பேதுரு வெளியே கொண்டு வந்தார். பேதுருவை வெளியே கொண்டு வந்தது உண்மையானால், என் சகோதரனே, ஆபத்திலே மாற்றிக் கொண்டிருக்கிற உங்களை, அல்லேலூயா, பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். விசுவாசிங்க, தேவன் வெளியே கொண்டு வருவார். பேதுரு வெளியே வந்தது உண்மையானால், நீங்களும் உங்கள் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவீர்கள். நீங்களும் உங்கள் கஷ்டத்திலிருந்து வெளியே வருவீர்கள். நீங்களும் உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்திலிருந்து வெளியே வருவீர்கள். உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு யெகோவா தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். யெகோவா தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். இந்த நாளிலே உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவை உண்டாக்கி, அல்லேலூயா, நீங்கள் தப்பிக் கொள்வதற்கான ஒரு போக்கையும் உண்டாக்குவார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நீங்கள் தப்பிக் கொள்வதற்கான ஒரு வழியை கர்த்தர் உருவாக்குகிறார். இந்த நாளிலே உருவாக்குகிறார் இயேசுவின் நாமத்தில். மனமுடைந்து போன என் சகோதரனே, மன கவலையோடு கூட இருக்கிற என் சகோதரனே, வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கிற சகோதரனே, கர்த்தர் உங்களுக்கான வழிகளை திறக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் திறக்கிறார் வாசல்களை. பயப்படாதேன்னு சொல்றாரு. நீ பயப்படாத மகளே, நீ பயப்படாத மகனே. நான் யார் தெரியுமா? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி தேவன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தன்னை வெளிப்படுத்தினாரே. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுக்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். கலங்காதிருங்கள். உங்களுக்கான பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவு வரும். உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ரிபாலா சந்தா ரபாலா தூரா பரபா. பல நாளா சோர்ந்து போயிருக்கிற சகோதரியே, லிபாரா கரமா சிக்கரோ தோறும் என்ன தரபோதி அந்தரமா. பல நாளா கட்டப்பட்டிருக்கிறேன் சகோதரியே, ஐயோ எனக்கு விடுதலை கிடைக்காதா, ஐயோ எனக்கு வழி திறக்கப்படாதா, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையே. ரீமானா காராமானா தூரபா. நான் யெகோவா, நான் யெகோவா, நான் யெகோவான்னு தேவன் சொன்னாரே. ரீமானா சிகாரா தூரா ரபாலாதி அந்தரபா. அந்த தேவன் உங்களுக்கான வழிகளை திறக்கிறார் பிள்ளைகளே. உங்கள் வேலைக்கான வழிகளை திறக்கிறார் பிள்ளைகளே. ஓ ரிபா லாதா ரபாலா. உன்னை எழுப்புவார் கர்த்தர், உன்னை எழுப்பி நடக்க பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. இல்லையா, என்னால முடியாதையா, நான் விழுந்து போயிட்டையா, என்னால இனி எந்திருக்கவே முடியாதையான்னு சொல்றேன். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இல்ல, யெகோவா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இயேசு என்ற ரட்சகர் உங்களோடு கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபாரா தியாந்தரபா. மனிதர்களால் செய்ய முடியாது, நான் செய்வேன். என் பலத்தினால் இது ஆகும், என் பலத்தினால் செய்ய முடியும். அன்றைக்கு செருபாபேலை பலப்படுத்துகிற தேவன் உங்களை பலப்படுத்துகிறார். என் ஆவினாலே ஆகும், என் ஆவினாலே ஆகும். உன்னை பலப்படுத்த என்னாலே முடியும், உன்னை கைப்பிடித்து தூக்க என்னாலே முடியும். இந்த பிரச்சனை வெளியே கொண்டு வந்து உன்னை பெரிய சாட்சியாக வைக்க என்னாலே முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஷபாரா கராதுமானாதியா. ஒரு விடுதலை, பெரிய விடுதலை, பெரிய விடுதலை, பெரிய விடுதலை தேவன் தருகிறார் அந்த நாளில. அப்பா உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு விடுதலை ஆக்குங்க. அநேக பிரச்சனையில, அநேக கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற என் சகோதரனை, சகோதரிய காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற ராஜா. இந்த நாளில ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து, என் தேவன் எனக்கு வழியை திறந்து கொடுத்தார் என்று ஒவ்வொரு சாட்சி கொடுக்கத்தக்கதான கிருபை செய்யுங்கப்பா. எசப்பா, ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைங்க ராஜா. செங்கடலிலே வழியை கொடுத்தீங்களா ஆண்டவரே, சிங்கக்கபிலே வழியை திறந்து கொடுத்தீங்களா ஆண்டவரே, எரிகிற அக்கினி சூளையில வழியை திறந்து கொடுத்தீங்களா ஆண்டவரே, சிறைச்சாலையில வழியை திறந்து கொடுத்தீங்களா ஆண்டவரே. இதோ இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழிகளை திறந்து கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சுவாமி. முடிந்தது, என் வாழ்க்கை முடிந்தது, அவ்வளவுதான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மறுமலர்ச்சியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே துணையாய் நின்று அற்புதங்களை செய்வீராக ராஜா. ஒருபோதும் ஒரு நாளும் ஒருவரையும் கைவிடாதொரு ஆண்டவரே. ஒவ்வொருடைய கண்களும் கண்ணீரும் துடைக்கப்படுவதா கர்த்தர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார். தொடர்ந்து ஆமேன் சோத்திரம் ஸ்கிரீன்ல தெரியுற என்னைக்கு தொடர்பு கொள்ளுங்க. விடுதலைக்காக ஜெபிப்போம், விடுதலைக்காக ஜெபிப்போம். கர்த்தர் வழியை திறப்பாரு, கர்த்தர் வழியை திறப்பாரு. கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க.
ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை கைவிடுவே